வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இயல்பிலேயே பிறந்ததிலிருந்து ஒரு வள்ளல் குணம் கொண்டவர்கள் என்றால் சிம்மம் ராசியான நீங்களாகத்தான் நிச்சயமாகவே இருப்பீர்கள். கேட்கும் நபர்களுக்கு அள்ளி கொடுக்கும் உங்களின் கைகளில் ஒரு காலத்தில் சாப்பாட்டிற்கே கணக்கு பார்த்து செலவு செய்ய வேண்டிய பொல்லாத வறுமை இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் ஏற்படும், அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் தான் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதை ஒருபொழுதும் நீங்கள் மறக்கவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்பொழுதுமே கணக்கு பார்த்து செலவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அல்லது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். பணம் இருக்கும் பொழுது நீங்கள் கையிலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் எடுத்து தியாகம் நீங்கள் செய்யலாம். ஆனால் பணம் இல்லாத நேரத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு திருப்பி அந்த ஒரு பணத்தை கொடுப்பார்களோ அல்லது அவர்கள் முன்வந்து உதவி செய்வார்களோ என்று நினைத்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. இதுதான் இந்த பொல்லாத உலகத்தில் உங்களுடைய வறுமைக்கு ஏற்படக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசாகவே இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இரவும் பகலும் ஓயாமல் உழைத்தும் வந்த பணம் கைக்கு வந்த வேகத்தில் மருத்துவ செலவுகளுக்கும் எதிர்பாராத இழப்புகளுக்கும் பனி போல கரைந்து போனது என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எத்தனையோ விதமான சில விஷயங்களை இன்னும் போட்டு கொண்டே தான் இருக்கிறீர்கள். நமக்கென்று ஒரு ரூபாய் கூட சேமிக்க முடியவில்லையே, பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலை வந்துவிடுமோ என்ற பயமும் ரக்தியும் உங்களை நீண்ட காலங்கள் தூங்க விடாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் போட்டு வதைத்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதே போல் உங்களுடைய மனதை விட்டு சின்ன சின்ன காயங்கள் இன்னும் மறையாமல் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில சில காயங்கள் உடலில் ஏற்படுவது என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் உடலில் ஏற்பட்டால் அது அந்த ஒரு நேரத்தில் ஏற்படக்கூடிய வலியுடன் முடிந்துவிடும். ஆனால் மனதிற்குள் சில காயங்கள் பல வருடங்கள் வரை வலியை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த காயங்கள் நீங்களும் இன்று தீரும் நாளை தீரும் என்று ஒவ்வொரு நாட்களும் நினைத்து பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த காயங்கள் என்பது தீராமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் இன்னும் நடந்து அது உங்களுடைய மனதை விட்டு போகாமல் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் மிகவும் நம்பியவர்கள் சொன்ன வார்த்தைகளும் எதிர்பாராத விதமாக நடந்து கொண்ட விதங்களும் உங்களை மதிக்காமல் பேசிய தருணங்கள் உங்கள் மனதில் ஆழமான ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் உண்டு. சிம்மம் ராசியான உங்களுக்கு அன்பு கொடுத்தால் முழுமையாக கொடுக்கக்கூடிய குணம் என்பது நிச்சயமாகவே இருக்கும். ஒருவரை நம்பினால் அவர்களுக்காக எதையும் செய்ய நீங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள். ஆனால் அதே மனிதர்களிடம் இருந்து கிடைத்த ஏமாற்றங்கள் தான் உங்களுடைய மனதையே அதிகமாக பாதித்து கொண்டுமே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். வெளியில் நீங்கள் தைரியமாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் தனிமையில் அந்த நினைவுகள் உங்களை இன்னும் வாட்டி எடுத்துக்கொண்டு அது கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. நான் செய்த நல்லதுக்கு ஏன் இந்த நிலைமை என்ற கேள்வி பலமுறை உங்கள் மனதில் எழுந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் அந்த காயங்கள் உங்களை அழிப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. மாறாக மனிதர்களை புரிந்து கொள்ளும் அனுபவத்தையும் வாழ்க்கையை கவனமாக அணுகக்கூடிய அறிவையும் ஏற்படுத்துவதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இனிமேல் வரக்கூடிய காலத்திலாவது பழைய காயங்களை ஆறுவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பிடித்த நபரிடமும் பிடித்த சில இடங்களையும் போய் சுற்றி பாருங்கள். அந்த காயங்கள் குறைவதாலேயே உங்களுடைய வாழ்க்கையின் மீது ஒரு கவனம் என்பதை உங்களால் செலுத்த முடியும். அல்லது உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய ஒரு தருணங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது. அது எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
இழுபறியான வரவுகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு பாடத்தையும் ஒரு நிகழ்வுகளையும் இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பற்றிய புரிதல்கள் இப்பொழுது மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயங்கள் என்பது இப்பொழுது ஏற்பட போகிறது. உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த வாழ்க்கையை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அரசு சார்ந்த காரியங்கள் நிறைவேறும். வழக்கில் ஒரு திருப்பம் என்பது ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் தான் அந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தினால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது நடக்கும். இப்பொழுது உங்களுக்கு பெருமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணங்களானது வந்துவிட்டது. யாரெல்லாம் உங்களை சின்னத்தனமாக பேசி 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்தி இருந்தார்களோ அதே மனிதர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களின் அந்தஸ்து இப்பொழுது உயரப்போகிறது. உங்களை யாரெல்லாம் மதிக்காமலும் நீங்கள் போனாலே இவன் வந்தாலே இந்த ஒரு இடமானது நன்றாக இருக்காது என்று உங்கள் மீது பழி சுமத்தியவர்களும் உங்களை இதுவரைக்கும் கேவலமாக பார்த்த நபர்களும் அனைவருமே இப்பொழுது உங்களை பார்த்து விலகி செல்வார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட போகிறது. எனவே இந்த ஒரு நிலைமைகள் ஏற்படுவதற்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்க பழகி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத ஒரு பண செலவை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக நீங்கள் தள்ளப்படுவீர்கள். கடந்த காலத்தில் நீங்கள் அடைந்த அனைத்து அவமானங்கள் அனைத்தும் உங்களுடைய புகழை கூட்டக்கூடிய அடையாளங்களாகவே இப்பொழுது மாற்றப் போகிறது. உங்களை மட்டம் தட்டிய மனிதர்களை உங்களை தேடி வந்து உங்களின் உதவிகளையும் ஆலோசனைகளையும் கேட்கக்கூடிய சூழ்நிலையை கிரகநிலைகள் இப்பொழுது உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். இழந்த கௌரவங்களும் மரியாதையும் பல மடங்கு பெருமையுடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். சிம்மம் ராசியினருக்கு கௌரவம் மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் இப்பொழுது உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே கௌரவமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கௌரவத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பின்பற்றுவது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அதனால ஏற்பட்ட அவமானங்கள் மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமான ஒரு தாக்கத்தையே நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் அதே அவமானங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஏற்படாது. இனி உங்களை பார்த்து கேலி செய்தவர்கள் கூட உங்களுடைய மாற்றத்தை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. அதற்கு நீங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் சரியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மனிதர்களிடம் முக்கியமாக பண விஷயத்தில் ஒரு ஏமாற்றம் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த ஏமாற்றம் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியாமல் போய்விடும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.